ஆட்சியில் பங்கு, அரசின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியது தொடர்பாக அக்கட்சி தலைமை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் சிவகங்கையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய கார்த்தி சிதம்பரம் கூட்டணி தர்மம் என்று கூறி கூனி குறுகி இருக்கக்கூடாது என பேசியிருந்தார். பொது மேடைகளில் காங்கிரஸ் மாநில தலைமை மக்கள் பிரச்சினை குறித்து பேச வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதிகார வர்க்கத்திற்கு தெரிந்தே 20,000 கோடி ரூபாய்க்கு கள்ளச்சாராய விற்பனை நடப்பதாகவும் தமிழகத்தில் கூலிப்படை அதிகரித்து உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணத்தை கொலையா தற்கொலையா என்று கண்டறியாமல் காவல்துறை உள்ளது என்றும் அவர் கூறினார். குறிப்பாக 2026 தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருந்தார். கார்த்தி சிதம்பரத்தின் பேச்சு சர்ச்சையான நிலையில் இதுகுறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக பொறுப்பாளர் அஜய் குமாருக்கு காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி சிவகங்கையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியதை பார்க்கலாம். கூட்டணி இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தேர்தல் இல்லாத நேரத்திலும் நாம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்காததால்தான் மக்கள் நம்மளை நம்பாமல் புதிதாக வருகின்ற கட்சிகளை நம்பி அவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று இளைஞர்கள் தெரிகிறார்கள். அந்த குறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்று சொல்லி நாம் கூண்டி குறுகி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மேடைகளிலே மாநில தலைமை கண்டிப்பாக மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து பேசினால்தான் நமக்கு தனித்துவம் இருக்கும். 24 என்பது ரொம்ப முக்கியமான தேர்வு. நான் திருப்பி சொல்றேன், ஏதோ 8 பேர் 10 பேர் எம்பி ஆயிட்டா கட்சி உயிரோட்டமா இருக்கு நினைச்சுறாங்க. எம்எல்ஏ நிறைய வேணும். ஒரு சீக்கிரம் வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் வேணும், உள்ளாட்சி பகுதிகளுக்கு இடம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி ஆரோக்கியமா இருக்கும். 26 வருகிறது. இதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர மீண்டும் நமக்கு ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாம ஒரு அரசியல் தேர்தலை நாம் சந்திக்க கூடாது. அதற்காக நம்மளுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.